ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பான வணக்கங்கள். இதோ இன்று திருப்பாடல் 72 பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த திருப்பாடலை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அரசருக்குரிய ஒரு திருப்பாடலாக, ஒரு அரசர் எவ்வாறு ஆட்சி செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த பாடலை நமக்கு அமைகின்றது. இறைவா, அரசருக்கு உமது நீதியை அருளும், அரசரின் மகனுக்கு உமது நேர்மையை வழங்கும் என்கின்ற அந்த வார்த்தையோடு ஒரு அரசன் ஆண்டவருடைய அருளை பெற்று ஆண்டவருடைய வல்லமையோடு ஆண்டவருடைய அந்த முன்மாதிரியை கொண்டு அவன் அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் உணர்த்துகின்றது. ஆகவே எதற்காக இறைவனுடைய அருள் அரசருக்கு தேவை என்பதை பார்க்கும் பொழுது, அவர் உமது மக்களை நீதியோடு ஆளவும் ஏழைகளை நியாயத்தோடு காக்கவும் என்கின்ற அந்த வார்த்தை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு வழங்குகின்றார். ஆகவே இது அரசருக்கான ஒரு மன்றாட்டு மட்டுமல்ல, மாறாக இந்த திருப்பாடலிலே மறைந்திருக்கும் ஒரு மாபெரும் உருவம் என்னவென்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இந்த அரசராக நம்மிடையே அவர் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்த்துவதுதான் இந்த திருப்பாடல். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இறைவனின் இதயத்தோடு ஆளும் அரசராக. இந்த அதிகாரம் என்பது ஏதோ ஆட்சி செலுத்துவதற்காக, பிறரை அடக்குவதற்காக, பிறரை துன்புறுத்துவதற்காக அல்ல, மாறாக இரக்கமுள்ள இதயத்தோடு அன்பு செய்வதற்காக. அரசருக்குரிய ஒரு ஆட்சி என்பது தன்னுடைய படைபலமோ, தனக்கு இருக்கக்கூடிய செல்வமோ, தன்னிடம் இருக்கக்கூடிய நிறைய மக்களோ என்கின்ற பொருட்களை மையப்படுத்தியது அல்ல, மாறாக
நீதியும் நேர்மையும் தனது ஆட்சியின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இது அமைகின்றது. ஆம், இந்த திருப்பாடல் மக்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அரசன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒரு தலைமை ஆசிரியர் எப்பொழுதும் மதிய வேளைகளை தன்னுடைய மாணவர்களோடு தரையில் அமர்ந்து அவர் உணவருந்துவாராம். ஏனென்று அவரிடம் கேட்ட பொழுது, மக்களோடு மக்களாக, மாணவர்களோடு மாணவர்களாக அமர்ந்து உண்ணும் பொழுதுதான் அவர்களுடைய உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் விளக்கி கூறினாராம். அதுபோல ஒரு அரசன் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களோடு உறவாடி அன்பு செலுத்தி அவன் ஆட்சி செலுத்தும் பொழுதுதான் மக்களுக்குரிய தலைவனாக அந்த அரசன் உருவாகுகிறான் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, எல்லா நாடுகளும் தலைவணங்கும் ஒரு அரசர், அதாவது தர்சீசு அரசர்கள் காணிக்கை கொடுப்பர், அரேபியாவின் அரசர்கள் பணிவுடன் விழுந்து வணங்குவர் என்று திருப்பாடல் கூறுகின்றது. ஆகவே இது ஏதோ மற்ற அரசுகளை அடிமைப்படுத்தி அவர்களை வெற்றி கொள்வது அல்ல, மாறாக இது ஒரு அன்பின் வெற்றி. இரக்கத்தால், நீதியால், நேர்மையால் மற்ற உறவுகளை சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு அன்பின் வெற்றியாக இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அரசரின் முன்பாக தலை வணங்குவது என்பது ஏதோ பயத்தால் அல்ல. அவர் முன்பாக நாம் வணங்காவிட்டால் அவர் நம்மை அழித்து விடுவார் என்கின்ற பயத்தால் மக்கள் வணங்குவது உண்மையான ஆட்சி அல்ல, மாறாக அன்பின் மிகுதியால், அந்த அரவணைப்பின் மிகுதியால், உயர்ந்த மதிப்பின் மிகுதியால் மக்கள் அரசரின் முன்பாக தலை வணங்குவதுதான் உண்மையான அரசாட்சி. ஆகவே அந்த அரசாட்சியிலே அரசராக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இதயத்தை நாம் காணிக்கையாக்க வேண்டும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அரசர் என்பவர் ஏழைகளின் அழுகுரலை கேட்கும் அரசராக அவர் ஆட்சி செலுத்துகின்றார். உதவியற்ற ஒரு ஏழை அழைக்கும் பொழுது, அவர் கூவி அழைக்கும் பொழுது, நலிவுற்றவர்கள் அங்கே கூக்குரலிடும் பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களை காத்து வழிநடத்துகின்றார். இதுதான் உண்மையான அரசரின் அடையாளம். அரசர் என்பவர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மந்திரிகள், மற்ற செல்வந்தர்கள் அவர்களோடு உறவாடுபவர் மட்டுமல்ல, மாறாக ஏழை எளியவர்கள், ஒதுக்கப்பட்டோர், புறம் தள்ளப்பட்டோர் மற்றும் இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டோர் ஆகிய எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற ஒரு அரசராக அவர் செயல்படும் பொழுது உண்மையான இறையாட்சி அங்கு வெளிப்படுகின்றது. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் தொழுநோயாளிகளை தொட்டார், பாவிகளோடு அமர்ந்து உண்டார், விதவை பெண்ணின் மகனை உயிர் பெற்றெழச் செய்தார், ஏழை எளியவர்களோடு அவர் உறவாடினார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து நாம் இந்த மண்ணிலே உறவாட வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மையான படை வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த திருப்பாடல் நமக்கு வழங்குகின்றது. ஆகவே நான் யாருடைய கண்ணீரை துடைக்கின்றேன்? உதவியோடு வருபவர்களுக்கு நான் உதவி செய்ய காத்திருக்கின்றேனா? என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய பதவியை நான் எவ்வாறு பயன்படுத்துகின்றேன் என்பதை சிந்தித்து செயல்பட இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மனதில் வைத்துக் கொள்வோம், நாம் அன்புடன் செயல்படும் போதெல்லாம் இயேசுவின் அரசாட்சி அங்கே துவங்கப்படுகின்றது. ஆகவே இந்த திருப்பாடலின் அழைப்பை ஏற்று நாம் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழி செல்வோம். அவரின் இறையாட்சியை இம்மண்ணிலே மலர செய்வோம். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் இரக்கமும் நீதியும் நேர்மையும் கொண்ட உமது உண்மையான சீடர்களாக இம்மண்ணிலே வாழவும், உமது இறையாட்சி இம்மண்ணில் வளர எங்களையே அர்ப்பணித்து உழைக்கவும் வேண்டிய வரம் தாரும். ஆமேன்.